இந்த திராவிட இயக்கங்களுடைய ஆட்சியிலே அலுத்து போய்விட்டார்கள் தமிழக மக்கள். அவர்களுக்கு வேறு இடம் கிடைக்கவில்லை. அதைத்தான் வெளிப்படையாகவே திமுக சட்டமன்றங்களிலே சொன்னார்கள். ஒன்று நீங்கள் இருக்க வேண்டும், இல்லை நாங்கள் இருக்க வேண்டும், மூன்றாவது யாரும் நுழைய நாம் அனுமதித்து விடக்கூடாது என்று சொன்னார்கள். பங்காளிகள் என்று சொன்னார்கள். இப்பொழுது பங்காளிகள் 2 பேருமே ஒதுக்கப்பட்டு விட்டார்கள். அண்ணாமலைக்கு ஆகாதவங்க எல்லா கட்சியிலையும் இருக்கிறாங்க, அவங்க கட்சியிலே கூட இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு வதந்திகளை கிளப்பி விடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. அண்ணாமலையை பொறுத்தவரை நான் ஒரு காரியகர்த்தா என்று சொல்லி ஒரு கட்டுப்பாடுடைய தொண்டனாக இருக்கிறார். ஆனால் எல்லாவற்றுக்குமே ஒரு எல்லை இருக்கிறது அல்லவா? அந்த எல்லையை ஏதேனும் ஒரு நிர்ணயித்திருக்கிறதா என்பது அவரை கேட்டால் தான் தெரியும். இன்றைக்கு மேற்கு வங்கத்தில் எத்தனை ஆண்டுகள் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். எப்படி இன்றைக்கு 100 இடங்களில் சட்டமன்றத்தில் 100 இடங்கள் வித்தியாசத்தில் மம்தாவை வென்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால் சாதாரண காரியமா? வெட்டு குத்து என்ன, கொலைகள் எவ்வளவு இங்கே கூடாங்க. அப்படி இருந்தும் எப்படி ஆட்சிக்கு வர முடிந்தது? இங்கேயும் முடியும். இந்த மண் ஆன்மீக மண். இங்கே இருக்கக்கூடிய கோயில்கள், இங்கே இருக்கக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தங்கள், தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், இவற்றை போன்றவைகளெல்லாம் வேறு எந்த மாநிலங்களிலும் நாம் அதிகமாக கேள்விப்பட்டது கிடையாது. ஆக ஒரு ஆன்மீக மண்ணாக இருக்கக்கூடியது, பல கோயில்கள் இருக்கக்கூடியது, அப்படிப்பட்ட இடத்துல பாஜக வளர்வது என்பது மிக சாதாரணமாக உழைத்தால் நடக்கும். எவன் ஒருவன் 1 மாதம் கூட ஆகாமல் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மக்கள் வரிப்பணத்திலே தேர்தலை சந்தித்துவிட்டு மீண்டும் ஒரு தேர்தலுக்கு வழிவகை செய்கிறானோ, வேறு கட்சியிலே சென்று ஒரு ஆளுங்கட்சியிலே இருந்துதான் உழைக்க வேண்டும் என்று அல்ல, ஆளுங்கட்சியிலே செல்ல வேண்டும் என்று ஏன் ஆசைப்படுகிறான்? அவனுக்கு அங்கே அமைச்சரவைக்கான உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஹார்ஸ் ட்ரேடிங். ஹார்ஸ் ட்ரேடிங்னா பணம் கொடுக்கறது மட்டும் இல்லை, அமைச்சரானா எவ்வளோ பணம் வேணால் கிடைக்கும். தினமலர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு நித்யானந்தம் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். தினமலர் நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எலெக்ஷன்லாம் முடிச்ச பிறகு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இன்டர்வியூ பண்ணுறேன். 26 எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு மாறுபட்ட ஒரு ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்த்ததோ கொஞ்சம் மாறுபட்ட ரிசல்ட்ஸாக இருந்திருக்கும். பட் முதலமைச்சர் விஜய் அவருடைய டெல்லி பயணம், இந்த இவ்வளவு நாட்களுக்கான அவருடைய ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? முதல்ல மாறுபட்ட எதிர்பார்த்ததை காட்டிலும் அப்படின்னு சொன்னீங்க, அது ஒரு விளக்கம் வேண்டியிருக்கு. நாம் 60 ஆண்டு காலமாக இருந்த திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சிகள், அதிமுகவானாலும் சரி திமுகவானாலும் சரி, அது கலைந்தெறியப்பட வேண்டும் என்றுதான் நம்முடைய பேட்டியில் நாம் நம்முடைய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் சொல்லியிருக்கிறோம். எனவே எதிர்பார்த்தது நடந்திருக்கிறது. எதனால் நடக்கும் என்பது நாம் நிச்சயிக்க முடியாது, மக்கள் தான் நிச்சயிக்க வேண்டும். அது அண்ணாமலை அவர்களால் நடந்திருக்கலாம், அல்லது வேறு யாராவது வந்திருக்கலாம், ரஜினி அவர்களால் கடந்த காலத்தில் நடந்திருக்கலாம், இப்பொழுது விஜய் மூலமாக நடந்திருக்கிறது. எனவே இதெல்லாம் மக்கள் எதிர்பார்த்தது தான். எதிர்பார்க்காமல் ஒன்றுமே நடக்கலை. இல்லைன்னா நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை மௌன புரட்சி தமிழ்நாட்டில் ஏற்படும், அமைதியான புரட்சி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த அளவிற்கு இந்த திராவிட இயக்கங்களுடைய ஆட்சியிலே அலுத்து போய்விட்டார்கள் தமிழக மக்கள். அவர்களுக்கு வேறு இடம் கிடைக்கவில்லை. அதைத்தான் வெளிப்படையாகவே திமுக சட்டமன்றங்களிலே சொன்னார்கள். ஒன்று நீங்கள் இருக்க வேண்டும், இல்லை நாங்கள் இருக்க வேண்டும், மூன்றாவது யாரும் நுழைய நாம் அனுமதித்து விடக்கூடாது என்று சொன்னார்கள். பங்காளிகள் என்று சொன்னார்கள். இப்பொழுது பங்காளிகள் 2 பேருமே ஒதுக்கப்பட்டு விட்டார்கள். 2 பேரில் ஒருவர் என்று சொன்ன அந்த மாயை உடைத்தெறியப்பட்டு விட்டது. தமிழ்நாடு வாஸ் அ ஹார்ட் நட் டு கிராக்னு சொல்லுவாங்க. இது உடைக்க முடியாத ஒரு தமிழ்நாடாக இருந்து கொண்டிருந்தது. திராவிடத்தையும் தமிழ்நாடையும் பிரித்து பார்க்கவே முடியாது. திராவிடம் அல்லாத எந்த கட்சியும் ஆட்சிக்கு வர முடியாது என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்று ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற திராவிட அரசை 1000 அமித்ஷா வந்தாலும் முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் ஒரே ஒரு திரிஷாவை வைத்து கவிழ்த்து விட்டார்கள். பார்த்தீங்களா? ஆக இதற்கு புரியாது.
விஜயோடு பிரச்சாரத்திற்காகவும் எல்லாவற்றுக்கும் அழைத்து செல்லக்கூடியது த்ரிஷாவாக தான் இருந்தது. தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவங்க வரலையே. ஏன் இன்னைக்கு கூட போயிருக்காங்க. இன்னைக்கு எதுக்கு போயிருக்காங்க? இன்னைக்கு அஜித் உடைய அதுக்கு போயிருக்காங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரலையே. தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரல. ஆனால் அவர் போகின்ற பிரச்சாரத்தில் ஒரே வண்டியிலே வந்து இறங்கி இருக்கின்றார்கள் நிகழ்ச்சியில். சரி. ஆக அவர் அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள். எனக்கு பின்னாடி நீங்க அடையாளப்படுத்துறீங்க. அவர் அடையாளப்படுத்தியிருக்கிறதுக்காக தான் கூட கூட்டு வர்றார் ஒரு தலைவர். அதனால அந்த த்ரிஷா நிச்சயமாக அமித்ஷா அவசியப்படாமல் செய்து விட்டார்கள். இதுக்கு அமித்ஷா. அதனால மிகப்பெரிய ஆளாக நீங்க இப்போ அமித்ஷா த்ரிஷா அப்படிங்கிறதுல என்ன அவங்க சந்திச்சாங்க பேசுனாங்க அப்படின்னு ஏதாவது சொல்ல வரீங்களா சார்? தெரியாது, இருக்கலாம். டெல்லிக்கு இவர் வந்து அனுப்பிச்சிருக்க த்ரிஷா தானே தூதா இருந்தாங்க. இல்ல இருந்தாங்க, அமித்ஷாட்ட பேசுனாங்களா அப்படின்னு ஏதாவது அது தகவல் நமக்கு எப்படிங்க தெரியும்? அரசியல்ல உள்ள சம்பந்தம் ரகசியம் இல்லாம நீங்க 2 பேரை குறிப்பிட மாட்டீங்களா நித்யானந்தம் சார்? இல்ல. அது நீங்க யூகித்து கொள்ள வேண்டும். சிலதெல்லாம் வெளிப்படையாக நான் பேச இல்ல, முடியாது. நம்ம மக்கள் பாக்குறாங்க. மக்களுக்காக தான் சொல்றேன். சிலதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் சொன்னிய பிறகு அப்படி கிடையாது என்று அவர்கள் சொல்லிவிட்டால் என்னுடைய நம்பகத்தன்மை குறைந்துவிடும். எனவே நாம் கேள்விப்பட்டதையும் சந்தேகப்பட்டதையும் இங்கே மக்கள் மத்தியிலே எடுத்து வைக்கிறோம். அந்த அளவில் இதற்கு அமித்ஷா தேவையில்லை. அதுதான் அதனுடைய சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திமுகவை திராவிட ஆட்சியை, அதாவது இந்த திராவிட மாடலை நீக்குவதற்கு, ஒடுக்குவதற்கு, களைந்தெழிவதற்கு அமித்ஷா தேவையில்லை, த்ரிஷா போரும் என்று சொல்லக்கூடியது அந்த அளவிலே தான் நீங்கள் பார்க்க வேண்டும். அதனால் அமித்ஷா இதற்கு தேவைப்படவில்லை. மாறிவிட்டது. மக்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு பாஜகவுடைய வாக்கு வங்கி ரொம்ப சரிந்து விட்டது. வரேன், அந்த விஷயங்கள்லாம் நம்ம பாஜக பற்றி பேசும்போது பேசுவோம். இப்போ வந்து தமிழக மக்கள் என்ன கருதுகிறார்கள் தேர்தலை பற்றி, எப்படி ஒரு மாற்றம் என்பது எதிர்பார்த்ததை விட மாறாகன்னு சொன்னீங்க. எதிர்பார்த்ததை விட மாறாக அல்ல, நீர் பூத்த நெருப்பாக இருந்து கொண்டிருந்த மாற்றம் இது. இன்றைக்கு அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாசல் கிடைத்தது, அதிலே சென்று விட்டார்கள். பாஜகவால் அந்த வாசலை நிரப்ப முடியவில்லை. அண்ணாமலை அவர்கள் மிக 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 முயற்சி செய்தார்கள். ஆனால் அது என்ன காரணமோ, கட்சியினுடைய கட்டமைப்பின் காரணமாகவோ, கட்சி தலைமையினுடைய ஒரு முடிவின் காரணமாகவோ, யாருடன் சேரக்கூடாது, சேர மாட்டோம், தனியாக நிற்போம் என்று அண்ணாமலை சொன்னாரோ, அதே மனிதரோடு மீண்டும் சேர்ந்து அண்ணாமலைக்கு நாம் அந்த வார்த்தைகளை விட்டுவிட்டோம், நாம் தலைவராக இருக்கின்ற வரையிலே அந்த கூட்டணி கிடையாது என்று சொன்னதை மட்டுமே காப்பாற்றிவிட்டு அவரையே முதலமைச்சர் வேட்பாளராக, கட்சியினுடைய தொண்டனாக, ஒரு காரியகர்த்தனாக அதை சொன்னார். இது ஒரு தவறான முடிவு. மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை மேலிடம் இப்பொழுது புரிந்திருக்கும். நாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு, குறிப்பாக எடப்பாடி அவர்களோடு கூட்டு சேர்ந்தது என்பது மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மிக தெளிவாக தெரிகிறது. எனவே இந்த ஒரு சூழ்நிலையில் நாம் அரசியலை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து உதயநிதி அவர்கள் இருக்கிறார்கள். ஓரளவிற்கு இளைஞர்களை கவரக்கூடிய அளவுக்கு அவர் முயற்சித்தால் நடக்கலாம். அவர் முயற்சித்தால் அரசியலிலே தன்னை பண்படுத்தி கொண்டால் நடக்கலாம். தேவையில்லாமல் சனாத்தனம் என்றெல்லாம் பேசி தன்னுடைய வாழ்க்கையை, அரசியல் வாழ்க்கையை நசிப்பதற்கு மாறாக அவர் படித்து கொண்டால் உதயநிதி இளைஞர்களை கவரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. முதலிடத்தில் இருக்கக்கூடியவர் இன்றைக்கு விஜயாக ஒரு சினிமா நடிகராக, ஸ்டாராக இருந்து பெற்றுவிட்டார்கள். அவர் அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒழுங்கான முறையிலே ஆட்சி செய்ய வேண்டும். அவர் வந்து உங்கள் போன்ற ஊடகங்களை சந்திப்பது கிடையாது, பேசுவது கிடையாது. அதில் நான் தவறு இருப்பதாக கருதவில்லை. ஆனால் அவருடைய அமைச்சரவையிலே இருக்கக்கூடியவர்கள் பேசுகிறார்கள் அல்லவா, அதை ஏன் அவர் தடுக்கவில்லை? இல்லை, அவங்க விளக்கம் சொல்லணும்ல சார். விளக்கம் சொல்லணும். எப்படி கொடுக்கணும் விளக்கம்? சுற்றுப்புற சூழலுக்கும் சுற்றுலா அமைச்சகத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் விளக்கம் கொடுத்தா உங்கள் மந்திரி என்ன நினைப்பாங்க? மோடி இவனை ஃபர்ஸ்ட் டேல ஏதோ ஒரு சின்ன, அதுதான் நான் சொல்கிறேன், சாதாரண விஷயத்த ஒரு பெரிய இது என்னங்க இலாக்கா, என்னங்க சுற்றுலாவும் சுற்றுப்புற சூழலுக்குமே சாதாரண விஷயம் சொல்லிட்டீங்க. அந்த டங்கு ஸ்லிப் இல்லைங்க, புரிதல் கூட கிடையாதுங்க. புரியுதுங்களா? சரி, அங்கே டங்கு ஸ்லிப்பு நம்முடைய கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அந்த அமைச்சர் என்ன சொல்கிறாருங்க, மக்கள் எல்லாம் இவ்வளவு பேர் வண்டிகள் இல்லாமல் ஊருக்கு செல்ல முடியாமல் அவதிப்படுகிறார்கள். எனவே நான் ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறேன். யாரெல்லாம் முன்பதிவு செய்தார்களோ அவர்களையெல்லாம் சற்று ஒதுங்கி இருக்க சொல்லி நீண்ட நேரமாக காத்து கொண்டிருப்பவர்களை அவர்களுக்கு பதிலாக ஏற்றிவிட்டேன். எப்படி பாருங்கள், இது ஒரு அமைச்சர் சொல்லக்கூடிய வார்த்தையா?
இது எவ்வளோ அமைச்சூர், எவ்வளோ ஒரு குழந்தைத்தனமானது. முன்பதிவு எதுக்கு செய்கிறான்? சரி, அங்கே ஓல்வோ வண்டி நிற்குதே, நான் அதை நேராக பார்த்தேன், அவர் பேசுகிறத நேராக பார்க்குறேன். ஓல்வோ வண்டி நிற்குதே, அது சும்மா தான் நிற்குது, அதில் ஏற்றி விடுங்களேன் இவங்களை அப்படின்னாக்க, அது தனியார் வண்டி, ஓல்வோன்னு போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியலையான்னு கேட்குறாரு. அப்போ அங்கே இருக்கிறவர் சொல்கிறார், ஓல்வோங்கிறது அந்த பாடி பில்ட் பண்ணவங்க அவங்களுதுங்க, வண்டி அரசாங்க வண்டி தான், உங்கள் வண்டி தான் அப்படின்னு புரிய வைக்க வேண்டியிருக்கு. நான் அந்த மாதிரியான தவறான தகவல்களை தங்களுக்கு தெரியாது என்று விளம்பரப்படுத்திக் கொள்வதை காட்டிலும் விஜய் அவர்கள் எப்படி அமைதியாக இருந்து கவனிப்பை செய்கிறார்களோ அதுபோல மற்ற அமைச்சர்களும் கவனிக்க வேண்டும், படிக்க வேண்டும், அரசியலை துறையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் தான் அவர்கள் பத்திரிகையை சந்திக்கலாம். சார், தமிழ்நாட்டில் பாஜகவில் ஏதாவது பிளவு வரப்போகுதா? நான் கேட்குறேன்னா, அண்ணாமலை புதிய கட்சி தான் தொடங்க போகிறாரா? பரவலாக உங்களை போன்ற ஊடகத்தில் நிறைய வருது. அதுவும் இல்லாமல் சமூக ஊடகங்களிலே மிக மிக அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது. எனவே அப்படி ஒரு கட்டமைப்பு யார் அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அதில் எந்த அளவிற்கு உண்மை இருக்கிறது என்று அண்ணாமலை சொன்னால் மட்டுமே தான் தெரியும். உங்களுடைய டெல்லி சோர்சஸ், அண்ணாமலை சோர்சஸ்லாம் சொல்லலையா? இந்த விஷயங்களெல்லாம் வெளிப்படையாக பேச மாட்டாங்க யாராக இருந்தாலும். ம். இது தோட்டத்துக்கு வந்தப்புறம் தான் அந்த கத்திரிக்காய் தெரியும். ம். இது அங்காடிக்கு வந்த பிறகு தான் தெரியும். தோட்டத்தில் கத்திரிக்காய் இருக்கும், அது வர வேண்டிய இடத்துல வரும்போது அது வியாபாரத்துக்கு ஆகும். ஆனால் அந்த மாதிரி ஏதாவது பேச்சு உள்ள போகுதா? இப்போ ஒரு ஒரு பேச்சு இல்லாமல் இந்த அளவுக்கு அது செய்திகளாக மாறாதுல்ல? பேசுவாங்க, நிறைய பேசுவாங்க. அண்ணாமலைக்கு ஆகாதவங்க எல்லா கட்சியிலையும் இருக்கிறாங்க, அவங்க கட்சியிலேயே கூட இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு வதந்திகளை கிளப்பி விடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. அண்ணாமலையை பொறுத்தவரை நான் ஒரு காரியகர்த்தா என்று சொல்லி ஒரு கட்டுப்பாடுடைய தொண்டனாக இருக்கிறார். ஆனால் எல்லாவற்றுக்குமே ஒரு எல்லை இருக்கிறது அல்லவா? அந்த எல்லையை ஏதேனும் அவர் நிர்ணயித்திருக்கிறதா என்பது அவரை கேட்டால் தான் தெரியும். எனக்கு அரசியல் ஆக்சிஜன் அல்ல என்று என்னை பற்றி சொல்லுவேன். அதுபோல தான் அவருக்கும். அரசியல் இல்லைன்னா அவர் பாட்டில் அவருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காரு, என்னோடய கயிறு கட்டல் இருக்குது, என்னுடைய ஆடு மாடுகள் இருக்குது, கோழி இருக்குது, வேப்ப மரம் இருக்குது, நான் அமைதியாக அங்கே சென்று விவசாயம் பார்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக அரசியலிலே சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்துவிட்டால், பாஜகவிலே இடம் அவருக்கு இல்லை என்ற நிலையை அவர் உணர்ந்தால் எந்த முடிவுக்கு வேண்டுமானாலும் எந்த மனிதனும் போகலாம். அண்ணாமலை பற்றி மட்டும் அந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு ஒரு நெருக்கடி இருக்கா சார்? இல்லை, பாஜக தனக்கு இடம் கிடைக்காது, அந்த அளவுக்கு எனக்கு ஃப்யூச்சர் இருக்காது அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறாரா? இல்லைங்க, என்னுடைய அனுபவத்தில் பார்க்கின்ற பொழுது பாஜக 1980 நான் அந்த கட்சியில் இருந்தேன். 96 வரை இருந்தேன். இப்பொழுதும் அதை கவனித்து கொண்டிருக்கிறேன், நான் கூர்ந்து பார்க்கிறேன், அவர்களோடு பழகி கொண்டு தான் இருக்கிறேன், நான் ஆதரித்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி பெரிய அளவில் வளர்ப்பதற்கு என்பது இல்லாமல் போயிருக்கிறது. அண்ணாமலை வந்த பிறகு ஒரு மாற்றத்தை பார்த்தோம். நோட்டாவுக்கு கீழே இருந்த கட்சி என்று சொன்னவர்களெல்லாம் நோட்டு கொடுத்து கூட அவரை 11 விழுக்காடு பெறுவதையோ 18 விழுக்காடு பெறுவதையோ தடுக்க முடியவில்லை. அந்த அளவிற்கு அண்ணாமலை கடுமையாக உழைத்தார்கள். பிறகு அதிலே ஒரு இடையூறு ஏற்பட்டது. ஆனால் அந்த அண்ணாமலை அந்த ஒழுக்கு அப்படியே இருந்து கொண்டிருந்தால் அவர் ஒரு திட்டத்தோடு செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அதை அனுமதித்திருந்தால் ஒருவேளை விஜய் இடத்துல இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் அண்ணாமலை பின்னாலே வந்த இளைஞர்களாக கூட இருந்திருப்பார்கள், சொல்ல முடியாது. மீண்டும் அண்ணாமலை பாஜகவில் தலைவராகி அழைத்தால் அவர்கள் வருவார்களா? அந்த இளைஞர்கள் ஆளுங்கட்சியிலே இருப்பதை பெருமையாக கருதுவார்களா? அல்லது மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் விஜய் பின்னாடி சென்று ஏமாற்றமடைந்து விட்டோம், அண்ணாமலை தான் சரியான தலைவர் என்று நினைப்பார்களா என்பது காலம் பதில் சொல்லும். அப்போ அண்ணாமலைக்கு இந்த தேர்தலில் முக்கிய பொறுப்பு கொடுத்து பாஜக வேலை பார்க்க வைக்கல அப்படிங்கிறதுனால பெரிய சரிவு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, முக்கிய பொறுப்பு என்று சொல்வதை விட பல தொகுதிகளில் அவர் பிரச்சாரம் செய்வதற்காக அழைத்தார்கள். அதிமுகவும் அழைத்தார்கள், பாஜகவும் அழைத்தார்கள். அது மேலிடத்தினுடைய இதுபடி அவர்களுடைய வரைபடத்தில் வைத்து போனதாக தெரியவில்லை. தனிப்பட்ட முறையில் அழைக்கின்ற இடத்திற்கெல்லாம் சென்றார், கூப்பிட்ட இடத்திற்கெல்லாம் சென்று தன்னுடைய குரலை கொடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் அங்கேயெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்டது. மக்கள் இந்த நம்பகத்தன்மை, அதாவது எடப்பாடி அவர்களோடு சேர்ந்து இவர்கள் சாதிப்பார்கள் என்ற நம்பிக்கையை இவர்கள் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள். அண்ணாமலை தனியாக இருந்தால் அவருக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறோம் என்பது கடந்த தேர்தலிலே சொல்லி காமிச்சிருக்கிறார்கள். ஆக பாரதிய ஜனதா கட்சி தனியாக 10 ஆண்டுகள் ஆனாலும்
ஒன்றும் குறையில்லை. இன்றைக்கு மேற்கு வங்கத்தில் எத்தனை ஆண்டுகள் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். எப்படி இன்றைக்கு 100 இடங்களிலே சட்டமன்றத்தில் 100 இடங்கள் வித்தியாசத்தில் மம்தாவை வென்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால் சாதாரண காரியமா? வெட்டு குத்து என்ன, கொலைகள் எவ்வளவு இங்கே கூடாங்க. அப்படி இருந்தும் எப்படி ஆட்சிக்கு வர முடிந்தது? இங்கேயும் முடியும். அங்கேது போல் அல்ல. அங்கே வெளிநாட்டவர்கள் ஊடுருவி வந்து வாக்காளர்களாக இருக்கிறார்கள். தமிழகத்தில் அந்த அளவிற்கு கிடையாது. அது மட்டுமல்ல, இந்த மண் ஆன்மீக மண். இங்கே இருக்கக்கூடிய கோயில்கள், இங்கே இருக்கக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தங்கள், தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இவற்றை போன்றவைகளெல்லாம் வேறு எந்த மாநிலங்களிலும் நாம் அதிகமாக கேள்விப்பட்டது கிடையாது. ஆக ஒரு ஆன்மீக மண்ணாக இருக்கக்கூடியது, பல கோயில்கள் இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட இடத்துல பாஜக வளர்வது என்பது மிக சாதாரணமாக உழைத்தால் நடக்கும். சரியான போக்கில் செல்ல வேண்டும். சார், இப்போ அதிமுகங்கிறது கிட்டத்தட்ட தாவேக்காவில் கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்களே சார், அது உண்மையாகவே ப்ராக்டிக்கலி பாசிபிளான விஷயமா? அப்படி தான் தெரிகிறது. அப்பேரண்ட்லி லுக்ஸ் ஸோ. உண்மையான்றது எனக்கு தெரியாது. அப்படி தான் தோன்றுகிறது. அதிமுக ஒரு மாலுமி சொல்கிறோம் இல்லையா, இல்லாத ஒரு கப்பலாக சென்று கொண்டிருக்கிறது. எடப்பாடி அவர்களுக்கு ஆளுமை, எல்லோரையும் ஒன்று கொண்டு வருவதற்கான ஆளுமை இல்லை என்பதுதான் நிரூபணமாகி இருக்கிறது. இதைவிட கேவலமான ஒரு கட்சி வேறு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. விஜய் வெற்றி பெற்ற உடனே ஆதரவு, நம்பிக்கை ஓட்டில் ஆதரவு தெரிவிப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. ஒரு கட்சியில் 25 உறுப்பினர்கள் சென்று ஆதரவு தெரிவித்து விட்டு மீண்டும் இந்த கட்சிக்கு வருகிறார்கள். 4 பேர் ராஜினாமா செய்து விடுகிறார்கள். இந்த 4 பேர் ஏன் ராஜினாமா பண்ணுறாங்க கேட்டால் குதிரை பேரம் இல்லை என்று சொல்கிறார்கள். குதிரை பேரம் என்றால் நாங்கள் அந்த கட்சியிலே சென்றால் உங்களுடைய உறுப்பினர் பதவி பறி போகும். நீங்கள் ராஜினாமா செய்து தான் ஆக வேண்டும். அப்படி கட்டாயம் என்ன உங்களுக்கு? அப்போ அந்த ராஜினாமா செய்ததன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன? மீண்டும் நீங்கள் தேர்தலில் நிற்கப் போகிறீர்கள். அது உறுதியானது. இரட்டை இலையில் நின்று நீங்கள் பிகில் சின்னத்தில் இருப்பீர்கள். தேர்தலில் நின்று அவங்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு? அதைத்தான் இப்போ சொல்ல வரேன். இரட்டை இலையில் நின்றவர்கள் விசில்ல நிற்கிறாங்க. இன்றைக்கு பிகில்ல நிற்பாங்க. விசில்ல அந்த விசில்ல நின்னா மற்ற கட்சிகள், அண்ணா திராவிட முன்னேற்றக்கும் பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகள் இதே வேட்பாளருக்குத்தான் நீங்கள் இரட்டை இலையிலே 1 மாதத்துக்கு முன்பு, அதாவது 5-6 மாதம் ஆகும் நமக்கு, நீங்கள் வாக்களித்திருக்கிறீர்கள். ராஜினாமா செய்ததற்கான காரணம் என்ன என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அதை சொல்லிட்டாங்களே. அது அப்படி சொன்னால் பத்தாது. ஒருத்தருடைய மனதிலும் ஈட்டியாக பாயிடும். அது இவன் அமைச்சர் பதவிக்காக அங்கே சென்று மீண்டும் உங்களிடத்தில் வருகிறான். இவனுடைய சொந்த லாபத்திற்காக வருகிறான். இவனுடைய சுயநலத்திற்காக வருகிறான். இவனுடைய சுயநலத்திற்காக நம்முடைய வரிப்பணம் செலவழிகிறது. இப்படி கொண்டு போனால் ஒருவேளை அது பிகில் இருந்தாலும் எதில் இருந்தாலும் தோற்று போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை எந்த அளவிற்கு இவர்கள் கொண்டு போவாங்க? இவங்களுக்குள்ள பிரச்சனையே பெருசாக இருக்குது. அதுதான் விஜய் கிட்ட இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். அதிமுக இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆமாம். ஆக திமுக அங்கே வரலாம். இந்த எந்த கட்சி இந்த கருத்தை முன்வைத்து மக்கள் மனதிலே ஊடுருவி செல்கிறதோ அந்த கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க தயாராக இருப்பார்கள். விஜய்க்கு வாக்களிக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் இந்த 4 பேருக்கு, அது விஜய்க்கு அல்ல, இந்த 4 பேருக்கு, இந்த 5 பேர். இப்போ இந்த 4 பேர் இல்லை இன்னும் 2 பேர் இப்படி இருந்தால் கூட அந்த எம்எல்ஏக்கள் போயிடுவாங்க. ஆனால் அந்த கட்சியுடைய தொண்டர்கள் அதிமுகவுக்கு பலமாக தானே சார் இருக்காங்க. அதனால தான் இவங்க ஜெயிக்க முடியாதுங்கிறேன். இவங்களுக்கு என்ன இருக்கு? அமைப்பு ரீதியாகவே விஜய் கட்சி கிடையாது. ஒரு சுனாமியில் விஜய் கட்சி பெரும்பான்மை கூட அடைய முடியல. 108 பெரும்பான்மை எட்டவில்லை. அப்போ அவ்வளோ பெரிய சுனாமி அடித்து கூட பெரும்பான்மை எட்டலைங்கிறது இந்த 4 பேர் வெற்றி பெறுவது கேள்விக்குறியாகாதா? அவருக்காக வேலை பார்த்தவர்களெல்லாம் மெனுக்கிட்ட இப்படியெல்லாம் நாங்கள் ரத்தத்தை சிந்தி இந்த ஒரு சுனாமியிலும் கூட உங்களை வெற்றி பெற செய்திருக்கிறோம் என்ற ஆத்திரத்தில் வேலை செய்ய மாட்டார்களா? அப்போ இவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? என்னதான் ஆளுங்கட்சியில் விஜய் இருந்து அந்த ரசிகர்களெல்லாம் வேலை செஞ்சாலும் கூட திட்டமிட்டு வேலை செய்ய முடியாது ரசிகர்களால். செக்ரட்டேரியட்டு அலுவலர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல சார், இவங்க முதலமைச்சர் கேபினெட், பட் அங்கே ஒரு அரசு இயந்திரம் செயல்பட்டு தானே இருக்குது. செயல்படும். அந்த அரசு இயந்திரமெல்லாம் எந்த காலத்தில் அரசாங்கத்தில் உள்ளே நுழைக்கப்பட்டவர்கள்? விஜய் காலத்திலே வேலை கொடுக்கப்பட்டவர்கள்.
அவருடைய நன்றி எங்கே இருக்கும்? அவருடைய விசுவாசம் எங்கே இருக்கும்? இத்தனை காலம் திராவிட இயக்கங்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த விசுவாசம் ஏன் அரசு ஊழியர்கள் திராவிடத்தை தவிர்த்து வேறு யாருக்கும் ஆதரிக்கவில்லையே? ம். என்ன காரணம்? நன்றி கடன். எங்களுக்கு வேலை போட்டு கொடுத்தவன் எங்கள் முதலாளி. அதைத்தானே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம் என்று சொன்னால் திராவிட இயக்கம் வந்த பின்னால் தான் நாங்கள் அந்த அரசாங்கத்துக்கு யார் வந்தாலும் வருவாங்க. ஆனால் அவர்களுக்கு செய்து கொடுத்தது யார்? கலைஞர். திட்டமிட்டு செய்தார்கள். யார் தகுதி இருக்குதா இல்லையா அதை பற்றியெல்லாம் கிடையாது. தகுதியை அவர்கள் உண்டாக்கிவிட்டு கொடுத்தார்கள். எத்தனையோ ஆசிரியர்களை பணியில் அமர்த்தினார்கள். எல்லாம் தகுதியுள்ள அது ஆசிரியர்கள். இப்போ வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகுமா உங்களுக்கு? திமுக மேல செவிலியர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இப்படி எல்லாருமே கொஞ்சம் அகெயின்ஸ்டாக தானே சார் இருக்காங்க. அது தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்டல் வாக்குகள்லேயே பெருசாக எதிரொலிச்சுதே. ஆமாம், அந்த அளவுக்கு அரசாங்க இயந்திரம் முழுமையாக என்று சொன்னாலும் 75 விழுக்காடு தெருவில் வந்து போராடி இருக்கிறார்கள். அப்போ அரசு இயந்திரம் தான் ஆட்சி அமைக்கிறது என்று சொன்னால் அங்கே விஜய்க்கு மெஜாரிட்டி கிடைச்சிருக்கணுமா வேண்டாமா? ஏன் கிடைக்கல? மக்கள் எதிர்த்து இருந்தார்கள். ம். அரசு இயந்திரங்கள் அவர்கள் நினைப்பது போல செய்ய முடியாது என்று எல்லாமே மாறி இருக்குங்க. திமுக அண்ணா திமுக காசு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு ஓட்டு போடல. மக்கள் மனநிலையே மாறி இருக்கிறது. காசு எங்கள் தானே, எங்கள்கிட்ட அடித்து கொள்ள தானே வாங்கிக்கிறோம். ஓட்டு எங்கே போடணுமோ அங்கே போடுறோம். இனி உள்ள அரசியல்கள்லாம் எப்படி இருக்கும்? இனி காசு அவுக்கத்துக்கு அரசியல்வாதிகள் யோசிப்பாங்க. காசு கொடுத்தா கூட ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது. அதனால் அநேகமாக இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்குகிற கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடும். ஏன்னா அதில் உள்ள நம்பிக்கை குறைந்து விட்டது. எனவே ரொம்ப மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் என்ன என்பதையெல்லாம் ஒரு புரிதலுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் சாதாரணமாக எல்லாம் கிராமத்தில் இருந்தாங்க, வந்தாங்க, போனாங்க, குடும்பஸ்தர்களாக இருந்தாங்க. பெரிய படிப்போ மற்றதோ ஒன்றும் கிடையாது, புரிதல் ஒன்றும் கிடையாது. ஒரு தனிமனித வழிபாட்டில் இருந்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு விஜய் ஒரு சினிமா நடிகர் என்று தெரிந்தும் கூட அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு மாற்றம் தேவை என்ற செய்தியை சொல்லுகிறார்கள். இப்போ இதில் சார் ஜென்சி அப்படிங்கிற ஒரு ஜென்ரேஷன் வந்துடுச்சு சார். ஆமாம், இந்த ஜென்சிங்கிற ஜென்ரேஷன் விஜய்க்கு பக்கம்தான் தொடர்ச்சியாக இருக்குமா, இல்லை அந்த ஜென்சி இன்னும் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு வருமா? அது விஜயுடைய நடவடிக்கையை பொறுத்து தான் சொல்லணும். ம். விஜய்க்கு பின்னால் ஆலோசனை அறிவுரை சொல்லக்கூடியவர்கள், எப்படி நடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் சரியான ஆட்களை வைத்தால் நிச்சயமாக இந்த ஜென்சி விஜய்க்கு பின்னால் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்லை, இப்போ திமுகவில் இருந்தும் ஜென்சியை திரட்ட ஒரு பெரிய இது பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கேம்பெயினை எல்லா கட்சிகளும் செய்வாங்களா? ஃபஸ்ட்டு ஜென்சியை ஒரு சாதாரணமாக அவங்கெல்லாம் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவாங்க, வாக்களிக்க மாட்டாங்க, அப்படிலாம் இருந்துச்சு. பட் அவங்க ஒரு பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ எல்லாரும் அதுக்கான ப்ரோக்ராம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் இளைஞர்களை நம்பி தான் இருந்திருக்கு. ஏனென்றால் அந்த 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களெல்லாம் திராவிட இயக்கத்தில் இருக்கிற போது ஓட்டு போட்டு பழகியவர்கள். அதற்கு 60 வயதுக்கு மேலே இருந்தவர்களெல்லாம் காங்கிரஸுக்கு ஓட்டு பழகியவர்கள். அவர்கள் சென்ற பிறகு திராவிடம் தழைத்து நின்றது. இப்போ திராவிடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் 60 வயசு வந்துக்கிட்டு இருக்கு, 40லேருந்து 60. அப்போ புது இளைஞர்கள் வருகின்ற பொழுது அவர்கள் விஜயை நாடி இருக்கிறார்கள், அண்ணாமலை நாடி இருக்கிறார்கள், உதயநிதியை நாடுவார்கள், இளைஞர்களை நாடுவார்கள். அப்போது நாம் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ஆன் த பர்ஃபார்மன்ஸ் யங்ஸ்டர்ஸ் வில் டிசைட். ஏன்னா எல்லாருமே படிக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் இப்போ ஓட்டு போட்டு தாவேக்கான்னு எந்த பெருமையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களே இப்படி அமைச்சர்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நாணி தலை குனிய வேண்டிய நிலை வருமோ என்று அவர்கள் அஞ்சுவார்கள். அடுத்த தேர்தலை இவர்கள் பின்னால் போகிறது சந்தேகமாகிவிடும். சார், இப்போ விஜய் டெல்லி விசிட் போகும்போது பிரைம் மினிஸ்டர் சந்திச்சாங்க. காங்கிரஸ் கட்சியில் யாரையும் சந்திக்கவில்லை அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ரைட் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்கா சார்? ஏன் சந்திக்கலை அப்படின்னு ஏதாவது தகவல் இருக்கா? இல்லை, காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் முதலமைச்சர் மாற்றம் இருக்கின்ற காரணத்தினால சந்திக்கலை அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. அதுதான் வெளியே வந்த செய்தி. ஆ. சந்திக்கவில்லை. கூட்டணி ஏற்பட்ட பிறகு கூட சந்திக்கவில்லையே. கூட்டணிக்கு கூட சந்திக்கவில்லையே. இல்லை, பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தி அப்புறம் தானே கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு மேலேருந்து வர வேண்டாமா? ராகுல் காந்தி தானே எப்போவுமே வருவார் பிரதர்கிட்ட. ம். இவரும் பிரதர்னு சொன்னார். ப்ரோ, அவர் பிரதர்.
இல்ல பதவியேற்பு விழாக்கு வந்துட்டாங்க. அப்புறம் எல்லாம் அஃபிஷியலாவே பதவியேற்பு விழான்றது வருவாங்க. ஏன்னா அவங்க அடுத்த நாள் லெட்டர் வந்துருச்சா சார்? அதாவது மே 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. மே 5ஆம் தேதி குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பதவியேற்பு விழாவுக்கு வந்துட்டார் ராகுல். அதுக்கு முன்னரே பேச்சுவார்த்தை அமைச்சரவைக்கு நடந்திருக்கிறதோ ஆதரவு கொடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அமைச்சரவை கேட்டிருக்கலாம், முடிவாகி இருக்கலாம். சரி அப்ப ஓகே, ஓகே. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை கழட்டி விடுவதுன்னு முடிவு பண்ணி வந்திருக்கலாம். எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா திமுகவோட பேச்சுவார்த்தைக்கே, கூட்டணி பேச்சுவார்த்தைக்கே வராத ஒரு ராகுல் காந்தி, எப்போவுமே அடிக்கடி வரக்கூடியவர், ஸ்டாலின் அவர்களை சந்திக்கக்கூடியவர், ஏன் இந்த முறை வரவே இல்லை? தமிழகத்துக்கு வந்து கூட பார்க்கலையே. நான் ஸ்டாலினை சந்திக்க சொல்றேன். அது விஜய் டெல்லிக்கு இல்லை இல்லை, நான் என்ன கேட்குறேன், ஸ்டாலினுக்கும் காங்கிரஸுக்கும் இந்த பிளவு ஏற்பட்டு போச்சு. இப்போ விஜய் இருக்கிறார். விஜய் வந்து விஜயோட கட்சியை சேர்க்கணும், விஜயோட கூட்டணி வேணும்னு பல காங்கிரஸ் மூத்தவர்கள் சொல்லுகின்ற பொழுது மறுத்தது யார்? அது இன்னும் நிற்குது இல்லையா? ஏன் திமுகவோட போனாங்க அவ்வளோ அழுத்தம் கொடுத்தும் கூட? அப்போ திமுகவோட போக வேண்டும் என்று சொன்ன ஹைகமாண்ட் எது? மேலிடமா ஃபீமேல் இடமா? சோனியா காந்தியா ராகுலான்னு கேட்குறேன். யார் வந்து திமுகவோட கூட்டு வேணும்னு சொன்னது? ராகுல் காந்தி தான் சொன்னார். இப்போ மிஸ்ஃபயர் ஆயிடுச்சா? இப்போ சோனியா காந்தி மீண்டும் திமுகவோட வேணும் என்று சொன்னால் விலகிக் கொள்வார்கள், நிச்சயமாக விலகுவார்கள். ஏனென்றால் இவர் ஏற்பாடு பண்ணக்கூடிய விஜய் அவர்கள் செய்யக்கூடிய வேலையெல்லாம் எப்படி இருக்குது? இந்த 4 அரை முக்கால் முழிச்சோடு நாம் ஆட்சி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதுகளை பூரா கழட்டி விட்டுட்டு நம்ம கட்சி பேனர்லேயே இருக்கக்கூடிய ஒரு 15 பேரை தேர்ந்தெடுத்தா போகிறோம். அந்த முனைப்பில் அவர் இறங்கி இருக்கிறார். அதனால தான் இந்த கட்சி மாறல், ராஜினாமா இதெல்லாம் தொடரும். இன்னொரு 10 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, தொடரும். என்னுடைய கருத்து தினமலர் உரைக்கல் வாயிலாக தேர்தல் கமிஷனுக்கும் மத்திய அரசுக்கும் சொல்வது என்னவென்று சொன்னால், எவனொருவன் 1 மாதம் கூட ஆகாமல் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மக்கள் வரிப்பணத்திலே தேர்தலை சந்தித்துவிட்டு மீண்டும் ஒரு தேர்தலுக்கு வழிவகை செய்கிறானோ, வேறு கட்சியிலே சென்று ஒரு ஆளுங்கட்சியிலே இருந்துதான் உழைக்க வேண்டும் என்று அல்ல, ஆளுங்கட்சியிலே செல்ல வேண்டும் என்று ஏன் ஆசைப்படுகிறான்? அவனுக்கு அங்கே அமைச்சரவைக்கான உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஹார்ஸ் ரைடிங். ஹார்ஸ் ரைடிங்னா பணம் கொடுக்கறது மட்டும் இல்லை, அமைச்சரானா எவ்வளோ பணம் வேணால் கிடைக்கும். ஹார்ஸ் ரைடிங் பச்சையாக நடக்குது. இல்லைன்னா அவன் வந்து எம்எல்ஏ ஆகி 1 மாதத்தில் அவன் கையெழுத்து போட்டு வாங்கின சர்டிஃபிகேட்டில் இருக்கிற இங்கு காயறதுக்குள்ளே போய் கட்சி மாறுறானுங்க ராஜினாமா பண்ணிவிட்டு. அப்போ என்ன அர்த்தம்? லஞ்ச பேர் வழிகள் தங்களுடைய சுயநலத்திற்காக அமைச்சரவையில் இடம்பெறுவதற்காக விஜய் இடத்துல வாக்குறுதியை பெற்றுக்கொண்டு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அப்படி தானே கொள்ள வேண்டும். இல்லைன்னா 6 வருஷம் அவங்க எலெக்ஷன் நிற்கக்கூடாது. சட்டம் கொண்டு வாங்க, தேர்தல் கமிஷன் சட்டம் கேளுங்க, மத்திய அரசோடு சேர்ந்து சட்டம் கொண்டு வாங்க. யார் ஒருத்தன் 1 மாதத்தில் எம்எல்ஏ பதவி வேண்டான்னு விலகி போகிறானோ அவன் மீண்டும் இன்னொரு கட்சியில் எம்எல்ஏ ஆக வேண்டாம். அவனுக்கு மக்களுக்கு உழைக்க இந்த சின்னத்தில் உழைச்சான்னா அந்த சின்னத்தில் உழைச்சானே உழைக்க தானே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க. எதிர்கட்சியாக இருந்தால் தாங்கிக்க மாட்டியா? ஆளுங்கட்சியில் தான் இருக்கணும், மந்திரியாக தான் இருக்கணுமா? இது எங்கே இட்டு செல்கிறது? இது ஹார்ஸ் ட்ரேடிங்கு. இன்னும் சொல்லப்போனால் ஹார்ஸை விட இன்னும் எலிஃபென்ட் ட்ரேடிங்னே சொல்லலாம். அவ்வளோ பெருசாக ட்ரேட் பண்ணுறாங்க. பச்சையான துரோகம், மக்களுக்கு துரோகம் இழைத்து கொண்டிருக்கிறார்கள். விஜயனுடைய துவக்கம் சிறப்பாக இருந்தது 3 நாட்கள். இப்பொழுது விஜயனுடைய நடவடிக்கைகள் சந்தேகத்திற்குரியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு காரணத்துக்காக லஞ்ச ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்லி தானே வந்தீங்க. அதிமுகவில் இருந்த எம்எல்ஏ இருந்தவங்க எவ்வளோ மந்திரி பதவியில் இருந்தவங்க இருப்பான், துறையில் இருந்தவங்க இருந்திருப்பாங்கல்ல, போர்டு மெம்பர்ஸாக இருந்திருப்பாங்க, சம்பாதிச்சிருப்பாங்க. அவங்கள நீ வந்து ராஜினாமா பண்ணி பிகில் அன்றைக்கி வச்சு ஜெயிச்சுட்டா எல்லாரும் சொல்கிற மாதிரி, பிஜேபியை சொல்கிற மாதிரி வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்துருவாரா? பச்சை துரோகம், ஜனநாயக படுகொலை. அந்த வேட்பாளர்கள் அந்த கட்சியிலே நின்று வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் வேட்பாளராக அடுத்த தேர்தல் வரை நிறுத்த அனுமதிக்க கூடாது. மக்கள் வரிப்பணத்தை கேவலமாக 10 ரூபாய் திருடா உள்ளே வச்சிடுறாங்க. நிச்சயமா சார். நீ எவ்வளோ வரிப்பணத்தை வீணாக்கிட்ட? இப்போ யார் பதில் சொல்லுவாங்க? விஜய் கட்சி கொடுக்குமா செலவு? வேட்பாளர் கொடுப்பாரா? அரசாங்கம் தானே, நான் தானே கொடுக்கணும். அரசாங்கம் யார்? நம்ம வரிப்பணம் தானே. உங்களுடைய சுயநலத்துக்காக நான் வரி கட்டணுமா?
இதை மக்களிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும், விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் வாக்களிக்க கூடாது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. உங்களுக்கு நான் எடுத்து சொல்லணும்னா 2016, 2017, 2017 மணிப்பூர், 2017 கோவா, 2018 மேகாலயா, 2017 சிக்கிமு, இந்த மாதிரி 2020 மத்திய பிரதேசம், 21 பாண்டிச்சேரி, இப்படி வரிசையாக இப்படி தான் நடந்திருக்கு. அது பிஜேபி பண்ணா என்ன, காங்கிரஸ் பண்ணா என்ன, விஜய் பண்ணா யார் செஞ்சாலும் தவறு தான். தவறு. அதாவது நெற்றிக்கு உண்மையாவே அதாவது தெரிந்தாலும் குற்றம் குற்றமே. மக்களுக்கான ஒரு பார்வையில் அவங்க வாக்களித்து இருக்கிறாங்க. அதில் மக்களுக்கும் உரிமை இருக்கு. ஆமாம். ஒரு ராஜினாமா அப்படிங்கும்போது ஒரு ஜனநாயக நாட்டில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சார் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறோம். ரொம்ப நன்றி சார்.